18th minute. சேஃபஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேஃபா போய் ரீச் ஆகிறதுக்கு என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியுமா? ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். நீங்க உடனே யோசிக்கலாம், இப்போதான் ரீசெண்டா மிகப்பெரிய ஏர் கிராஷ் ஆச்சு, பட் நீ எப்படி சேஃபஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏர் டிராவல்னு சொல்றேன்னு. பட் நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். சேஃபஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போட்டாலே அது ஏர்கிராஃப்ட்ல போறதுன்னு தான் காட்டும். ஏன்னு பார்த்தோம்னா இந்த ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சர் பண்ணி டேக் ஆஃப் ஆகுற வரைக்கும் பல மெயின்டெனன்ஸ் செக்ஸ்க்கு உள்ளாகுது. இந்த மெயின்டெனன்ஸ் செக்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியும் கூட மற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷனோட மெயின்டெனன்ஸை கம்பேர் பண்றதுக்கு. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி செக்ஸ் அதோட டிசைன் பண்றதுல இருந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதுக்கப்புறமா அது டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பல டெஸ்டிங் நடந்துட்டு இருக்கு. பட் இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏர் டிராவல் பொறுத்த வரைக்கும் நோ சேஃப் ஃபெயிலியர்னு தான் சொல்லணும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ ட்ரெயினில் இல்லை பஸ்ஸில் நம்ம போகிறோம்னா ஏதாவது சின்ன ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா அதில் இருக்க பேசஞ்சர்ஸை காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏரோப்ளைனில் போகும்போது ஏதாவது சின்ன ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட, இன்னும் பர்டிகுலராக மிட் ஏரில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது டெக்னிக்கல் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதில் இருக்க பேசஞ்சர்ஸை சேஃபாக லேண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி. இதுக்கு உதாரணமாக தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஏரோப்ளைன் கிராஷஸ் எல்லாமே. பட் சில கேசஸ் இருக்குது, அது எல்லாமே மிராக்கிள் கேசஸ்ன்னு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு ஹட்சன் ரிவர்ல 2 இன்ஜினும் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமா கேப்டன் சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் பண்ணாரு. பட் பல கேசஸ் கிராஷஸ்ல தான் போய் முடிஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டா நடந்த ஏர் இந்தியா கிராஷ், அப்புறம் கொரியால நடந்த ஜேஜு பிளைன் கிராஷ், இது எல்லாமே இந்த லிஸ்ட்ல வரும். இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் கிராஷஸை தவிர்க்கிறதுக்கு 3 மெயின் பாசிபிள் வேஸ் இருக்கு. அகைன் இது என்னோட ஒப்பீனியன். கமெண்ட் செக்ஷன்ல நீ என்ன ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்டா, உனக்கு என்ன தெரியும், இதெல்லாம் கேட்காதீங்க. இதை நான் ஏன் இங்க மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட ஏர் இந்தியாவோட கிராஷ் வீடியோல நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நீ என்ன ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்டா, உனக்கு என்ன தெரியும், சும்மா ஏதாவது சொல்லாத, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாருக்குமே ஒரு சில ஃபீல்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி நான் இஷ்டப்பட்டு படிச்சது தான் இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்றேன். அகைன் அது டெக்னிக்கலா தப்பா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் விருப்பப்படுறேன். ஓகே, கமெண்ட் செக்ஷனுக்குள்ள அதிகமா போகாம டாபிக் குள்ள வரலாம். ஸோ கமிங் பேக் டு டாபிக், இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் கிராஷஸை தவிர்க்கிறதுக்கு 3 மெயின் பாசிபிள் வேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசைனிங் கிரைட்டீரியா. அந்த டிசைனிங் கிரைட்டீரியாலேயே அவங்க இன்னும் ரொம்ப நிறைய செக்ஸ் எல்லாம் வச்சு அந்த டிசைன் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா, ப்ராப்பரா நடந்திருக்கான்னு இன்னும் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் செக்ஸ்லயும் அதே மாதிரி இன்னும் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டுட்டு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மூணாவது, இந்த மாதிரி நடக்கிற ஏர் கிராஷஸ்ல இருந்து அது எதனால கிராஷ் ஆச்சுன்றதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து ஃப்ளை ஆகக்கூடிய பிளைன்ஸை நம்ம அதுல இருந்து தடுக்க முடியும். இது ஒரு அசம்ஷன் கிடையாது. இதே மாதிரி தான் நம்ம ஹிஸ்டரியிலையுமே நிறைய பிளைன் கிராஷஸ்க்கு அப்புறமா அது எதனால கிராஷ் ஆயிருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் புதுசா ரூல்ஸ் எல்லாம் கொண்டுட்டு நிறைய பிளைன்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் தவிர்த்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும்.